ஹலோ மக்களே! வெல்கம் டூ கோயம்புத்தூர் டுடே சேனல். இன்னைக்கு நாம கோயம்புத்தூரோட பாப்புலர் டெவலப்பரான அடிசியா டெவலப்பர்ஸோட ப்ராஜெக்ட் பத்தி தான் பார்க்க போறோம். இது நம்மளோட எபிசோட் 4 ஆஃப் பிளாட்டர் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ல நாம பார்க்க போற ப்ராஜெக்ட் வந்து அடிசியா ரீகல் ஆர்க். ஸோ கோயம்புத்தூர்காரங்களுக்கு அடிசியான்னு சொன்னதும் ஃபஸ்ட்டு ஞாபகம் வர்றதே நம்ம ஆக்ட்ரஸ் த்ரிஷா தான். எல்லா பக்கமும் அவங்க ஃபோட்டோவோட தான் ப்ரொமோஷன்ஸ் இருக்கும். த்ரிஷாவை பிராண்ட் அம்பாசிடராக அடிஷியா வச்சுருக்காங்க. அது கூட இப்போ கிரிக்கெட்டர் சஞ்சு சாம்சனும் பிராண்ட் அம்பாசிடராக வந்திருக்காரு. ஸோ அடிசியா டெவலப்பர்ஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தோன்னா, ஸோ இன்கார்ப்பரேஷன் டேட் ஆஃப் இன்கார்ப்பரேஷன் வந்து ஜனவரி 2024 அண்ட் டைரக்டர்ஸ் யாருன்னு பார்த்தா யா ரோஷினி அருள் நாயகம் அண்ட் எம்வி மணிகண்டன். தே ஆர் ஒன்லி லிங்க் டு திஸ் கம்பெனி. வேறு எந்த கம்பெனியும் இவங்க ரன் பண்ணல. இதில் நம்ம போய் பார்த்தாலும் இவங்க இந்த ஒரே கம்பெனி கூட தான் லிங்க்ல இருக்காங்க. ஸோ சிமிலர்லி எம்வி மணிகண்டன் அவரும் வந்து இந்த ஒரே கம்பெனி கூட தான் டைரக்டராக இருக்கார். ஸோ இதில் இருந்து இவங்க டெடிக்கேட்டடாக ஃபுல் டைமாக இந்த கம்பெனியில் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்கன்னு நம்மளுக்கு தெரியுது. ஸோ இவங்களோட பாஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ ஸோ இதுதான் அவங்களோட வெப்சைட்ஸு. இதில் ப்ராஜெக்ட்ஸ்குள்ளே போனோன்னா நம்மளுக்கு கீழே ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸில் இதெல்லாமே இருக்குது. இப்போ அவங்க ஆன்கோயிங் டெவலப் பண்ணிகிட்ருக்க ப்ராஜெக்ட்ஸு. ஸோ இதில் கம்ப்ளீட்டட் ப்ராஜெக்ட்ஸ்குள்ளே போனோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 4 ப்ராஜெக்ட் காட்டுது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் பிளாட்ஸ் 16, 50, 50. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து அவங்க எல்லாமே ஒரு ஸ்மால் சைஸ் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. அரௌண்ட் 50 பிளாட்ஸ் இருக்க மாதிரி. ஸோ அவங்க பயங்கரமாக ரீச் ஆனதே நம்ம அக்கா த்ரிஷா என்ட்ரிக்கு அப்புறம் தான். ஸோ ஃப்ரம் ப்ராஜெக்ட் ஒன் வேர்ல்டு அங்கேருந்து தான் அவங்க பிராண்ட் அம்பாசிடராகவும் ஜாயின் ஆகிறாங்க. ஸோ அந்த ப்ராஜெக்ட்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா தான் எல்லாமே கொஞ்சம் பெரிய சைஸ் ஆஃப் ஹையர் நம்பர் ஆஃப் பிளாட்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இவங்களோட பாஸ்ட் ப்ராஜெக்டோட கரண்ட் கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒன் வேர்ல்டு ப்ராஜெக்டை. ஸோ இந்த ஒன் வேர்ல்ட் ப்ராஜெக்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு குருமம்பாளையம் ஜங்ஷன்லேருந்து உள்ளே இருக்குது அடிசியா ஒன் வேர்ல்ட். ஸோ இதுதான் அவங்களோட ஃபஸ்ட்டு பிக்கர் சைஸ் ப்ராஜெக்ட்டு. ஸோ நம்ம ஃபோட்டோஸில் உள்ளே போய் பார்த்தோன்னா ஸோ இதில் இருக்க ஃபோட்டோஸ் பார்க்கும்போது லே அவுட் நல்லாவே வந்திருக்கு. ஸோ லுக்ஸ் வெரி டீசென்ட்னு சொல்லலாம். ஸோ இதுதான் ஃபியூ ஆஃப் த கிளிக்ஸ். ஸோ என்ட்ரன்ஸ் ஆர்ச் இது எல்லாமே வந்து அவங்களோட நம்ம வெப்சைட்டில் எப்படி பார்க்குறோமோ ஸோ அந்த மாதிரியே இருக்குது. மற்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுதான் வந்து ஒன் வேர்ல்டோட ஃபோட்டோஸு. ஸோ நெக்ஸ்ட்டு இது ஆல்மோஸ்ட் இப்போ வந்து சோல்ட் அவுட் ஆகியிருக்கும் இந்த ப்ராஜெக்ட்டு. இது லாங் பிஃபோர் வந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம எக்கோ வேலி அப்படின்ற ப்ராஜெக்ட்டு. இது எங்கே இருக்குன்னா நம்மளுக்கு நஞ்சுண்டாபுரம் வில்லேஜ், அதாவது வெஸ்ட் ஆஃப் கோயம்புத்தூர் சைடு இருக்குது. ஸோ பாப்பநாயக்கன் பாளையம் இங்கே வந்து மெயின் ரோடு மேலேயே இருக்குது இந்த ப்ராஜெக்ட்டு அடிசியா எக்கோ வேலி. சுற்றியும் பார்த்தா நம்மளுக்கு நிறைய க்ரீனரிஸ் இருக்க இடமா இருக்குது. ஸோ இது இது ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி அண்ட் இது அவுட்டர் ரிங் ரோடோட ப்ராஜெக்டும் பக்கத்துலேயே இருக்குது. ஸோ அது எங்கே வரும்னா நம்மளுக்கு யா ஸோ இங்கே தான் பன்னிமடை இருக்குது. ஸோ இந்த ப்ராஜெக்ட்லேருந்து இந்த ஏரியாவில் தான் நம்மளுக்கு வெஸ்டர்ன் ரிங் ரோடு, அதாவது அவுட்டர் ரிங் ரோடோட வெஸ்டர்ன் ரிங் ரோடு பார்ட்டான ரூட் இப்படி தான் வருது. ஸோ நம்ம ப்ராஜெக்ட்லேருந்து பக்கமாக இருக்குது.
ஸோ நம்ம இத பத்தி செப்பரேட் வீடியோ போட்டிருக்கோம். இந்த ரூட்டு எந்தெந்த வில்லேஜ் வழியா போகுது அப்படின்ட்டு. ஸோ அது தெரிஞ்சுக்க நீங்க அந்த வீடியோவ ரெஃபர் பண்ணலாம். இதோட நாம ஃபோட்டோஸும் உள்ள போய் பார்த்தோம்னா, அ இதுவும் நம்மளுக்கு டீசென்ட்டாவே தெரியுது ப்ராஜெக்ட்ஸு. ரோட்ஸ். ஸோ நல்லா டீசென்ட்டா பண்ணியிருக்காங்க. ஸோ இதில அடுத்த ப்ராஜெக்ட் ஒண்ணு டிசிஆர்ல இப்ப இதுவும் புக்கிங்ஸ் போயிட்டுருக்கு. விவானா. இது வந்து எங்கன்னா வடவள்ளியில இருக்கு ஆக்சுவலி. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து அந்த ப்ராஜெக்ட்டு. ஸோ இன்னும் இப்போ புக்கிங்ஸ் எல்லாம் எடுத்துட்டுருக்காங்க. ஸோ இதுவும் வந்து சம் ஆஃப் த அப்டேட்ஸ். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்ச் வில் பி மேட்சிங் வித் அவங்களோட இங்க இனிஷியலா அவங்க எப்படி வந்து அக்ரி பண்ணியிருந்தாங்களோ, ஸோ அதே மாரியான ஒரு ஆர்ச் வந்து நம்மளுக்கு ஆக்சுவலாவும் குடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட்டும் வந்து நம்மளுக்கு நல்லாவே இருக்கு. ஸோ யூசுவலி ஒரு பில்டர் இல்ல டெவலப்பர் பத்தி நாம டீப்பா ரிசர்ச் பண்ணும்போது, ஏதாச்சும் ஒரு கேஸ் அவங்க மேல ஃபைல் ஆயிருக்கும். அத பத்தின ஃபைண்டிங்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். அ பட் இவங்களோட ரிசர்ச்ல அப்படி எதுவுமே எனக்கு கிடைக்கல. நல்ல விஷயம் தான். ஸோ இப்ப நாம டீட்டெயிலா ரீகல் ஆர்க் ப்ராஜெக்ட் பத்தி பார்க்கலாம். அ இந்த ரீகல் ஆர்க்கோட லொகேஷன் எங்கன்னு பார்த்தோம்னா, ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் கோயம்புத்தூர் போய்க்கிறேன். ஸோ இதுதான் நம்மளோட கார்ப்பரேஷன் லிமிட். இந்த கார்ப்பரேஷன் லிமிட்ல வந்து நம்மளுக்கு நீலம்பூர். நீலம்பூர்ல நம்மளுக்கு இங்க ரீகல் ஆர்க் ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. ஸோ நம்ம ப்ராஜெக்ட் வந்து மேல பார்த்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட்டா பார்த்த கார்த்திபுரம் ப்ராஜெக்ட் இங்க இருக்கு. ஸோ கார்த்திபுரம் ப்ராஜெக்ட்டுக்கும், நம்மளுக்கு அவினாஷி ரோடுக்கும் நடுவுல வர்றது தான் ஸோ அடிஷா ரீகல் ஆர்க். அ ஒரு லொகேஷன் வைஸ் இது நல்ல லொகேஷன்னே சொல்லலாம். அ ஸோ நாம எப்போதும் செக் பண்ற 5 கிரைட்டீரியாஸ் பத்தி பார்ப்போம். எப்பவுமே ஒரு லேண்ட் வாங்குறதுக்கான 5 கிரைட்டீரியாஸ் நம்ம எவ்ரி வீடியோல பார்க்குறோம். ஸோ அந்த கிரைட்டீரியா படி இந்த ப்ராஜெக்ட் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நியரஸ்ட்டு ஸ்டேட் ஹைவே ஆர் நேஷனல் ஹைவே. அ ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இங்க மெயின் வந்து அவினாஷி ரோடே இருக்கு. ஸோ அவினாஷி ரோடு வந்து ஜஸ்ட் 2 to 2.2 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் சைட் இருக்கு. ஸோ இதுதான் அந்த ரோடு. இந்த ரோடு வழியா வந்தீங்கன்னா, நம்ம பிஎஸ்ஜி இன்ஸ்டிடியூஷன் அ வழியா வந்து அவினாஷி ரோட்ல டச் ஆயிக்கலாம். ஸோ இங்க ஃபியூச்சர் அவுட்டர் ரிங் ரோடு வந்து நம்மளுக்கு ஆக்சுவலி இங்க ரீகல் ஆர்க்லேருந்து பார்த்தோம்னா, நம்மளுக்கு இங்க பச்சப்பாளையம் அப்படின்ற வில்லேஜ் வரும். ஸோ சம்வேர் இங்க தான் நம்மளுக்கு அந்த அவுட்டர் ரிங் ரோடு போகுது. ஸோ நம்ம ப்ராஜெக்ட்லேருந்து அரவுண்ட் 8 கிலோமீட்டர்ஸ் இந்த அவுட்டர் ரிங் ரோடு ப்ராஜெக்ட் வருது. ஸோ நெக்ஸ்ட் கிரைட்டீரியா பார்த்தீங்கன்னா, அது போக இன்னொன்னு என்ன இருக்குன்னா, நம்மளுக்கு இந்த அவினாஷி ரோட்ல ஜிடி நாயுடு ஃப்ளைஓவர் இருக்கு. ஸோ அதோட ஃபேஸ் 2 ஓட எக்ஸ்டென்ஷனும் வந்து இப்போ ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ அதுவும் வந்து நம்மளுக்கு நீலம்பூர் வரைக்கும் அந்த ஃப்ளைஓவர் எக்ஸ்டென்ஷன் வருது. அத பத்தி டீட்டெயிலா இன்னும் அ அ கொஞ்ச நேரத்தில டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் கிரைட்டீரியா வந்து சரவுண்டிங் ஏரியா டைப். ஸோ நம்மளோட இது வந்து கோயம்புத்தூர் மேப் ஆக்சுவலி. ஸோ இதில நம்ம அ யாஹ்! இதுதான் நீலம்பூரு. இதுதான் நம்ம ப்ராஜெக்ட் லொகேஷன் சம்மர் இங்க தான் வருது. கதிர் காலேஜு. ஸோ நீலம்பூர் ஜங்ஷன். இங்க தான் நம்மளோட அ
ரீகல் ஆர்ட் ப்ராஜெக்ட் இருக்கு. ஸோ இது சுத்தி பார்த்தாலுமே இது ஃபுல்லாவே நம்மளுக்கு இங்க ரெசிடென்ஷியல். இந்த எல்லோ எல்லாமே வந்து ரெசிடென்ஷியல் ஜோன். ஸோ ரெசிடென்ஷியல் ஜோனுக்கு நடுவுல தான் இந்த ப்ராஜெக்ட் இப்ப இருக்கு. ஸோ 3 கிரைட்டீரியா பார்த்தோம்னா, கவர்மெண்ட் டிஃபைன் பண்ணியிருக்க கிளஸ்டர்ஸ், இத சுத்தி இருக்க கிளஸ்டர்ஸ் ஜோன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நீலம்பூர் அண்ட் நம்மளுக்கு இந்த வெள்ளனைப்பட்டி இந்த ஜோன் எல்லாமே வந்து மிட்டெக் அண்ட் பயோ இன்னோவேஷன்ஸா இருக்கு. ஸோ ஃபார்மா இண்டஸ்ட்ரி ரிலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், டெவலப்மெண்ட்ஸ் எல்லாமே இந்த ஜோன்ல இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு இங்க கள்ளிப்பாளையம். ஸோ கள்ளிப்பாளையம், சரவணம்பட்டி இந்த பெரிய ஜோன் இருக்கு. இங்க வந்து இது ஃபுல்லாவே ஐடி கிளஸ்டர்ஸ். அதுக்கப்புறம் அரசூர், நம்மளுக்கு நீலம்பூருக்கு ரைட் சைடுல அரசூர் இருக்க ஜோன்ஸ் எல்லாமே வந்து ஈவி, ஆட்டோமொபைல் அண்ட் எலக்ட்ரானிக் கிளஸ்டர்ஸு. ஸோ இந்த செக்டார்ஸ்லேருந்து வர்ற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இந்த ஜோனில் அலோகேட் பண்ணுவாங்க. அலாங் த சைடு அப்புறம் இந்த அவினாஷி ரோடு எல்லாமே வந்து லாஜிஸ்டிக் கிளஸ்டராக இருக்குது. ஸோ டியூ டு குட் கனெக்டிவிட்டி நேஷ்னல் ஹைவே இருக்கனால. ஸோ நம்மளோட ஃபோர்த் க்ரைட்டீரியா வந்து என்னென்னா, ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் என்ன வருது நம்ம ப்ராஜெக்ட் லொக்கேஷன் பக்கத்தில் அப்படின்றது பார்க்கலாம். ஸோ இதில் நம்மளுக்கு இந்த நீலம்பூர் அப்படின்ற ஒரே ஜங்ஷன் தான் ஆக்சுவலி வந்து மெட்ரோ ப்ராஜெக்ட் வந்து 3 ஃபேஸில் வருது. ஃபேஸ் 1, ஃபேஸ் 2 அண்ட் ஃபேஸ் 3. இந்த 3 ஃபேஸ்லேயுமே பெனிஃபிட் ஆகிற ஒரே பாயிண்ட் வந்து நீலம்பூர் தான். ஒரே லொக்கேஷன் நீலம்பூர் தான். ஆக்சுவலி நீங்கள் இதில் பார்க்குற இந்த எல்லோ வித் ஒயிட் டாட் லைன் இருக்குது. அதேமாதிரி ப்ளூ வித் ஒயிட் டாட்டு, பிங்க் வித் ஒயிட் டாட். ஸோ இது 3மே வந்து மெட்ரோ ப்ராஜெக்டோட ரூட்டு தான் காட்டுது. ஸோ இதில் எல்லோ வந்து நம்மளுக்கு ஃபேஸ் 1. ஸோ ஃபஸ்ட்டாக இதுதான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ இந்த ஃபேஸ் 1 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நீலம்பூர்லேருந்து ஆக்சுவலி அவினாஷி ரோடு வழியாக நம்மளுக்கு இது காந்திபுரம் வரைக்கும் ஆக்சுவலி கனெக்ட் ஆகும். இதில் ஃபுல்லாக காட்டல. இங்கேருந்து இங்கே வரைக்கும் போய் காந்திபுரம் வரைக்கும் கனெக்ட் ஆயிரும். ஸோ நீலம்பூர் டு காந்திபுரம். அதேமாதிரி இந்த ப்ளூ லைன் பார்த்தீங்கன்னா நீலம்பூர்லேருந்து நம்மளுக்கு இந்த எல்என்டி பைபாஸ் வழியாகவே வந்து மலுமிச்சம்பட்டி இது வரைக்கும் வருது. அதே மாதிரி இங்கிருந்து பிங்க் லைன். ஸோ இந்த பிங்க் லைன் பார்த்தீங்கன்னா நீலம்பூர் டு கனியூர். ஸோ இது வந்து ஃபேஸ் 3 ஆஃப் த மெட்ரோ. ஸோ ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3 இந்த 3 ஃபேஸோட மெயின் ஜங்ஷன் வந்து நம்மளுக்கு நீலம்பூரில் தான் இருக்குது. அது போக இங்கிருந்து நீங்கள் அவினாஷி ரோடு ஃபுல்லாகவும் நீங்கள் ரீச் பண்ணலாம். இங்கிருந்து ஏர்போர்ட்டுக்கும் ஒரு ரூட் போகுது மெட்ரோவில். அதேமாதிரி இங்கிருந்து நீங்கள் திருச்சி ரோடு ஃபுல்லாகவே கனெக்ட் பண்ணலாம். இங்கே டவுன் வந்துட்டிங்கன்னா நம்ம இருகூர் பிரிவுலேருந்து இந்த திருச்சி ரோடு எல்லாமே எடுத்துக்கலாம். சூலூர் அந்த சைடு எல்லாமே கனெக்ட் ஆகும். அவினாஷி ரோடுமே நம்மளுக்கு கனியூர் வரைக்கும் ஃபுல்லாகவே கனெக்ட் ஆகுது. ஸோ மெட்ரோவோட ஃபுல் யூட்டிலைசேஷன் ஆக்சுவலி இந்த நீலம்பூர் ஜங்ஷன்ல இருந்து தான் இருக்குன்னு சொல்லலாம். காந்திபுரம்க்கு அப்புறம் இப்படி ஒரு மெட்ரோ கனெக்டிவிட்டி ஜங்ஷன் நீலம்பூரில் தான் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் காந்திபுரத்தில் வர ஜங்ஷன்ஸு. ஸோ அந்த லெவலுக்கு எல்லா பக்கம் ரீச் ஆகக்கூடிய நெக்ஸ்ட் ஜங்ஷன் பார்த்தோம்னா நம்மளுக்கு நீலம்பூரில் தான் இருக்குது. ஸோ இதெல்லாமே கூட நம்மளுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் ரீசனு. லேண்ட் ப்ரைஸஸ் எல்லாம் ரொம்ப ஹையராக இந்த ஜோனில் இப்போ ஆகிறதுக்கு. ஸோ இது மெட்ரோ பற்றின இன்ஃபர்மேஷன்ஸு ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட்ஸில். அடுத்தது வேறு என்ன வருதுன்னா ஜிடி நாயுடு ஃப்ளைஓவர் அதோட ஃபேஸ் 2 எக்ஸ்டென்ஷன். ஸோ அதுக்கு ஆல்ரெடி என்ஓசி வந்து கிடச்சிருக்கு. ஸோ டிபிஆர் டீட்டெயில்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது வந்து கோல்டு வின்ஸில் ஸ்டார்ட் ஆகி ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி நம்மளுக்கு அவினாஷி ரோட்டில் கேஎம்சிஹெச் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் ஃப்ளைஓவர் அங்கே வந்து எண்ட் ஆகுது. ஸோ அங்கேருந்து கொஞ்சம் தூரத்துலேயே நம்மளுக்கு கோல்டு வின்ஸில் ஸ்டார்ட் ஆகி ஸோ அரவுண்ட் 5 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சு நம்மளுக்கு நீலம்பூர் வரைக்கும் வரப்போகுது இந்த ஃபேஸ் 2 ஆஃப் ஜிடி நாயுடு ஃப்ளைஓவர். இது வந்து ஈவன் டபுள் டெக்கர் டிசைன் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லேயரில் வெஹிக்கிள் மூமெண்ட்ஸ்க்காகவும் செகண்ட் லேயரில் மெட்ரோக்காகவும்
இருக்கும். ஸோ வி ஹேவ் டு வெயிட் ஃபார் த டிபிஆர் டு கம்ப்ளீட். பட் இந்த ப்ராஜெக்ட்டும் வரப்போகுது. ஆல்சோ வந்து நம்மளுக்கு நெக்ஸ்ட் இந்த எல்என்டி பைபாஸ். ஸோ நீலம்பூர்ல தான் நம்மளுக்கு எல்என்டி பைபாஸ் வந்து நம்மளுக்கு பிரியுது. ஸோ நீலம்பூர் டு மதுக்கரை. ஓ! ஸோ நீலம்பூர்லேருந்து இருகூர் பிரிவு வழியா பட்டணம் இதெல்லாம் வந்துச்சுன்னா, மதுக்கரை வரைக்கும் நம்மளுக்கு இந்த ரோடோட வைடனிங் ஆக்டிவிட்டி போயிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து இது வந்து ஒரு 2 வே லேனு. ஸோ இங்க தான் இருக்கு மதுக்கரை. ஸோ இந்த ஃபுல் ஹைவே ஸ்ட்ரெச் NH 544. ஸோ நீலம்பூர் வரைக்கும் இந்த ஃபுல் ஸ்ட்ரெச்சுமே வந்து நம்மளுக்கு இப்ப 2 லேன்ல இருந்து 4 லேனா கன்வெர்ட் பண்றாங்க. ஆல்ரெடி ஒர்க்ஸ் போயிட்டுருக்கு. இதுல 6 லேன் வரைக்கும் ப்ரொவிஷன் ஆல்ரெடி கன்சிடர் பண்ணியிருக்காங்க ஃபார் ஃபியூச்சர் எக்ஸ்பான்ஷன். ஸோ அடுத்த 5த் கிரைட்டீரியா நம்ம பார்க்கணுங்கிறது கனெக்டிவிட்டி. ஸோ இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே நம்மளுக்கு கனெக்டிவிட்டிலயும் பாயிண்ட்ஸ் இன்க்ளூட் ஆகும். ஸோ நீலம்பூர் இஸ் வெல் கனெக்டட் பை ஆல் மீன்ஸ். ஏர்போர்ட்டுக்கும் நம்மளுக்கு பக்கத்துல இருக்கு. மெட்ரோலயும் கனெக்டிவிட்டி இருக்கு. ரோடு கனெக்டிவிட்டி இருக்கு. பஸ் கனெக்டிவிட்டி இருக்கு. ஸோ கனெக்டிவிட்டி வைஸ் வந்து பஞ்சமே இல்ல ப்ராஜெக்ட்டுக்கு. ஸோ இது ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கான லொக்கேஷன் தான் நம்மளுக்கு நீலம்பூர். இது எல்லாமே இப்போ ஆன் பேப்பர்ல இருக்கு இந்த ப்ராஜெக்ட். இது எல்லாமே கம்ப்ளீட் ஆயி முடியும்போது நீலம்பூர் வந்து எப்படி இருக்கும்னு நீங்க ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க. ஸோ இது ஒரு வெரி ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷன் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அடுத்து ப்ராஜெக்ட் டீட்டெயில்குள்ள போவோம். அ இதுதான் ஆக்சுவலி வந்து நீலம்பூர் வில்லேஜோட மேப்பு. ஸோ இதான் வந்து அவினாஷி ரோடு. ஸோ இதுதான் அவினாஷி ரோட். இங்க நீலம்பூரு. ஸோ நம்மளுக்கு இதுதான் இந்த ரோடு வழியா தான் உள்ள வருவோம். இந்த ரோடு வழியா உள்ள வந்தோம்னா, இங்க தான் நம்மளுக்கு ப்ராஜெக்ட் லொக்கேட் ஆயிருக்கு. இதுதான் சர்வே நம்பர்ஸு. சர்வே நம்பர் 65, 66, 67 இந்த 3 சர்வே நம்பர்ல தான் ப்ராஜெக்ட் லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ நீங்க பார்த்தாலும் இங்க தெரியுது. இங்க உங்களுக்கு ஒரு ரெக்டாங்குலரா நல்லா தெரியுதுல்ல. ஸோ இதுதான் ப்ராஜெக்ட்டு. ஸோ இது வந்து இந்த 3 சர்வே நம்பருக்குள்ள தான் வந்து வருது. ப்ராஜெக்ட் வந்து இப்ப ஜஸ்ட் லான்ச்ல ஆகியிருக்கு. ஸோ எல்லா எல்லா சைட்டும் ஸ்கெட்ச்ல பிரிச்சுட்டாங்க. கவர்மெண்ட் ஸ்கெட்ச்லயும் லே அவுட் அப்டேட் ஆகியிருக்கு. ஸோ கைட்லைன் வேல்யூ பார்த்தீங்கன்னா வந்து, நீங்க வந்து வெறும் 111 ஒ 1 பெர் ஸ்கொயர் ஃபீட் தான் போட்டிருக்காங்க கவர்மெண்ட் போர்ட்டல்ல. ஸோ ரொம்ப லோவா இருக்கு. கார்த்திபுரமும் இதே மாரி தான் ரூ. 100 பெர் ஸ்கொயர் ஃபீட் போட்டிருந்தாங்க. ஸோ நம்ம ஈஸி ஆன்லைன்ல எடுத்து பார்க்கும்போதும் திங்ஸ் ஆர் கிளியர். ஸோ ஈவன் நம்மளுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் கூட ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, ஈவன் 3 ஜூலை 2 டேஸ் பிஃபோர் கூட சைட் ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் போயிட்டுருக்கு. அ இதில பார்த்தோன்னா, இதில ஒரு இடத்துல கொஞ்சம் சைட்ஸ் மட்டும் அடமானம் வச்சிருக்காங்க. ஃபார் அரவுண்ட் 15 சிஆர். மேபி இவங்க லே அவுட் ஒர்க் ஆக்டிவிட்டீஸ்க்காக அத வச்சிருக்கலாம். ஸோ எஸ். ஸோ இந்த பர்ட்டிகுலர் பிளாட்ஸ் எல்லாமே வந்து லோன்ல இருக்கு. ஸோ இது மேபி இவங்க புக்கிங்ஸ் இப்ப எடுக்குறாங்க. அத வச்சு இந்த லோன் க்ளோஸ் பண்ணி இந்த பிளாட்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணிருவாங்க ஃபார் சேல். அ ஒருத்தரே வந்து நெறைய பிளாட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கிறத பார்க்க முடியுது. நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்து பார்க்கும்போது ஒரே பர்சன் 2, 3 பிளாட்ஸ். ஸோ ஈவன் இங்க இவங்களே பார்த்தீங்கன்னா, இங்க ஒருத்தவங்க ஏப்ரல்ல வாங்கியிருக்காங்க. ஸோ இது பிளாட் நம்பர் 137 வாங்கியிருக்காங்க. 138 வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த மாரி நெறைய பேர் வந்து மல்டிபிள் பிளாட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ அடுத்தது இவங்களோட ப்ரௌச்சர்ல என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ
ஸோ இதான் வந்து சைட் மேப்பு. நம்ம அங்க கூகுள் மேப்ல பார்த்த மாரியே ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்ல இருக்கு. ஸோ என்ட்ரி வந்து 40 ஃபீட் ரோடு இருக்கு. நம்ம வந்து கவர்மெண்ட் ஸ்கெட்ச்லயும் வேலிடேட் பண்ணிட்டோம். ஸோ என்ட்ரி வந்து 40 ஃபீட் ரோடு கரெக்ட்டா இருக்கு. ஸோ ஆனா உள்ள வந்ததுக்கப்புறம் 30 அண்ட் 23 ஃபீட். ஸோ இவங்க 10 மீட்டர், 9 மீட்டர் அண்ட் 7.2 மீட்டர் போட்டிருக்காங்க. ஸோ அப்படின்னா 30 அண்ட் 23 ஃபீட். ஸோ இந்த உள்ள இருக்க லேஅவுட்ல இருக்க ரோடு வந்து இவ்வளோதான். ஸோ லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, இந்த ஃபுல்லாவே பார்க்ன்னு சொல்லி அமெனிட்டீஸ்க்காக அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலா ப்ராஜெக்ட் வைஸ் ஒரு மாடரேட் லெவலா தான் இருக்கு. பட் லொகேஷன் வைஸ் வெரி குட். ஸோ ப்ராமிசிங் டெவலப்மெண்ட்ஸ் இருக்கு சரவுண்டிங் ஃபியூச்சர்ல. அ பட்ஜெட் இருக்கவங்க கண்டிப்பா கன்சிடர் பண்ணலாம். அ இதுல என்னென்ன அந்த பார்க்ல என்னென்ன அமெனிட்டீஸ் வரும் அப்படின்னு சொல்லியும் இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அமெனிட்டீஸ் எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நல்ல டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஏதாச்சும் கிளாரிஃபிகேஷன் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. ஐ வில் ட்ரை டு கிளாரிஃபை இட். நெக்ஸ்ட் வீக் இன்னொரு வீடியோல கண்டிப்பா சந்திப்போம். சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பை எவ்ரிவன்.